இதாங்க பிச்சாவரம் போட்டிங் கவுண்ட்ரு பிளாக் இதுதான். நான் ஆன்லைனில் பார்த்ததுக்கும் இப்போ நான் லைவாக பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இதாங்க நியூ டேரிஃபு, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் நான் கீழே உங்களுக்கு எக்ஸாக்ட் டைமிங் நான் என்னன்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்த உடனே ஒரு சின்ன கவுண்ட்ரு இருக்கும். நீங்கள் டீட்டெயில்ஸ் ஏதாவது விசாரிச்சுக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் யூஸ் பண்ணுற அந்த கவுண்ட்ரு இருக்கும். கொஞ்சம் ஓட்டுவர்ஸ்லாம் அதாக இருக்கும். பார்த்து நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் நல்லது எதுன்னு. உள்ளே போனீங்கன்னா கேமரா கவுண்டர் இருக்கும். இன்ஸ்டா 360க்கு நான் 150 கட்டினேன். கேமராவுக்கு டோக்கன் மஸ்ட்டு. போட்டிங்க்கு டோக்கன், கேமராவுக்கு டோக்கன் எல்லாத்தையும் வாங்கிட்டு லைஃப் ஜாக்கெட் மாட்டிட்டு நீங்கள் டைரெக்டாக இந்த போட்டிங்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ இந்த போட்டிங்கோட டேரிஃப் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா 2 போட்டிங்க. ஒரு ரோ போட்டு, மோட்டர் போட்டு. ரோ போட்டு 600 900 வரைக்கும் இருக்குது. இந்த மோட்டர் போட் பார்த்தீங்கன்னா 1850 2000 இதுதான் சார்ஜஸ், பேசிக்கான சார்ஜஸ் இது. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ இன்ஸ்டா 360 X5 எடுத்தது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட்டில் கண்டிப்பாக ரிலீவ் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிச்சாவரம். பிச்சாவரம்னா என்ன? பிச்சாவரம்ன்றது எதுக்கு ஃபேமஸ்? பிச்சாவரத்தை முதல்ல எப்படி கூப்பிட்டாங்க? பிச்சாவரத்தை ஃபஸ்ட்டு எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா பித்ருபுரம். அது காலப்போக்கில் மக்களால் பித்ருபுரம்ன்றது காலப்போக்கில் பித்ருபுரம் இப்போ பிச்சாவரம்னு மாறிடுச்சு. ஸோ பிச்சாவரம் எங்கே இருக்குது? சிதம்பரம் மாவட்டம், தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்குள்ள கிள்ளைன்ற இடத்துல பிச்சாவரம் கரெக்டாக இருக்குது. ஸோ சென்னையிலேருந்து அரௌண்ட் ஒரு 250 கிலோமீட்டர்ஸ், பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 60 to 65 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக அந்த பிச்சாவரம் லொக்கேட் ஆகிருக்கு. இது ஒரு 1 டே ட்ரிப்புக்கு பக்காவான ஸ்பாட்டு. காலையில் நீங்கள் டிஃபன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பக்காவாக சுற்றி பார்த்துட்டு இங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கேயே நீங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு போகலாம். ஸோ அப்படிப்பட்ட ஸ்பாட் தான் இந்த பிச்சாவரம். ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா பிச்சாவரம் இது வேர்ல்ட்லே 2nd லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். வேர்ல்ட் 2nd லார்ஜஸ்ட். சீரியஸ்லி நம்மலாம் பெருமைப்படணும். ஏன்னா வேர்ல்டில் 2nd லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் நம்ம ஊரில், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குது? கூகுள்லாம் பண்ண வேண்டாம், நானே சொல்கிறேன். அது சுந்தர்பன்ஸ், பங்களாதேஷ், கொல்கட்டா அந்த லைனில் தான் இருக்குது வேர்ல்ட்லே ஃபஸ்ட்டு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். ஸோ இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு அனக்கோண்டா ஃபீல் கொடுக்குது. உண்மையிலே எனக்கு அந்த ஃபீல் தான் கொடுத்துச்சு. நான் கேட்டேன், எங்கள் அனக்கோண்டாலாம் இருக்கான்னு கேட்டார். ஒன்றுமே இருக்காதுப்பா, தண்ணி பாம்பு வேணால் இருக்கும் எங்கேயாவது 1 2, பட் ஆனால் அனக்கோண்டெல்லாம் வாய்ப்பே இல்லை, பயப்பட வேண்டாம்னு அந்த போட் ஓட்டுறான்னா சொன்னார். ஸோ அவர் நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னாருங்க. இந்த மரம் இருக்குது தெரியுங்களா, இது பேர் சுரைப்புனை மரம். இது எப்போவுமே தண்ணியில் தான் வாழும். இது பெருசாக வளர்ந்து கிளை உடஞ்சி திருப்பியும் அந்த தண்ணிக்குள்ளேயே அது குத்தி திருப்பியும் அதுலேருந்தே வளருமா. இந்த இலை நல்லா ஸ்ட்ராங்காகி திருப்பியும் பொடியாகி கீழே விழுந்துடும். ஸோ அதை சாப்பிட்றதுக்கு மீன், இறாலாம் வரும். ஸோ அதை மீன், இறாவை பிடிக்கிறதுக்கு மீன்காரங்க ஸோ ஃபிஷர்மென்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிச்சிட்டு இறா பிடிச்சிட்டு போவாங்க. ஸோ இது ஒரு ஃபுட் சைக்கிளாகவே மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். சீரியஸ்லி இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எக்கச்சக்க பேர்ட்ஸ் வெரைட்டி நீங்கள் பார்க்கலாமே. நியர்லி நான் அவர் சொல்லும் போது கேட்டார், மேக்ஸிமம் ஒரு 200 more than வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வெரைட்டிஸ் இங்கே வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெருங்குடி. நீங்கள் பெருங்குடி பக்கத்தில் சென்னை ஒரு ஏரியா இருக்குது. சென்னை தாண்டி நீங்கள் டுவர்ட்ஸ் நம்ம காமாட்சி ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த லைன்லேயும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அதுவுமே சதுப்பு நில பகுதின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2800 கிலோமீட்டர்ஸ் இந்த சதுப்பு நில பகுதி. ஸோ நம்ம சென்னையில் இருக்கிறதுமே நம்ம பெரிய சதுப்பு நில பகுதி தான். பட் ஆனால் அது எத்தனாவதுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் டாப் 10க்குள்ளே இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஸோ அங்கேயும் நிறைய பேர்ட்ஸ் வரும். ஸோ அங்கேயும் நிறைய இன்டர்நேஷ்னல் பேர்ட்ஸ் வரும், இங்கேயும் நிறைய இன்டர்நேஷ்னல் பேர்ட்ஸ் வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ சீரியஸாகவே எனக்கு கேட்குறதுக்கு அவ்வளோ ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ஸோ அந்த போட் ஓட்டுறவங்க கிட்ட நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் கேளுங்க. இது எப்படி உருவாச்சு, இதை சுற்றி எத்தனை கிராமங்கள் இருக்குது. அவர் சொன்னதை பார்த்தீங்கன்னா இது 1 வாரம் சுற்றி பார்க்கலாம் இந்த இடத்த, அவ்வளோ பெரிய இடம் இது. உங்களுக்கு டக்குன்னு இப்போ இந்த சுனாமிக்கு அப்புறம் இதை நாங்கள் நிறைய தடுத்துட்டாங்க அப்படின்னு. சுனாமின்னு ஒன்று தாங்க இன்னொன்று ஞாபகம் வருது, ஒரு முக்கியமான விஷயம். இது அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க. ஏன் இது அலையாத்தி காடுகள்னா, எவ்வளோ பெரிய அலை வந்தாலும் அப்படியே அதை ஆற்றி உட்கார வச்சு
ஒரு பெருசாக ஒரு பேரழிவு இல்லாமல் காப்பாற்றுறது தான் இது அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க. சுனாமி வந்தப்போ மற்ற கடல் சார்ந்த இடத்துலலாம் எவ்வளோ ஒரு பாதிப்பு நடந்ததோ அவ்வளோ பாதிப்பு சிதம்பரத்தை ஒட்டி இந்த பகுதியில் இல்லை. ஏன்னா இந்த அலையாத்தி காடுகள் வந்து அவ்வளோ பெரிய அலையை ஆற்றி காப்பாற்றிட்டதா சொல்கிறாங்க. ஸோ சுனாமிக்கு முன்னாடி இதில் நிறைய இடத்த சரௌண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ ஒரு சில இடத்த தான் காட்டுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம தசவதாரத்தில் கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது அந்த சாங் எடுத்த இடம். இதை ஒரு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனார். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இந்த இடம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போது நல்லாயிருக்கும், பட் நேரில் இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நீங்கள் இதை போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். சீரியஸ்லி ஒரு ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உள்ளே போக போக எனக்கு ரொம்ப ஒரு நேரோவாக அப்படியே சூப்பராக, அதுவும் அந்த போட்டு ஓட்டுறவர் பார்த்தீங்கன்னா நம்மளை சாட்சி இங்கே சாட்சி அங்கே சாட்சிலாம் கூட்டிகிட்டு போனார். ரொம்ப த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இன்னொன்று, இந்த செடியெல்லாம் கைப்பட்ட வளராதுன்னு சொன்னார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம மனுஷங்க கைப்பட்டுச்சுன்னா அந்த செடி வளராது, அதனால தொடாமல் வாங்க அப்படின்னாங்க. அப்பயும் என் கூட வந்து ட்ராவல் பண்ணவங்கலாம் அந்த செடியை தொட்டு விளாண்டுட்டு தான் வந்தாங்க. ஸோ நான் அவங்கள பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஸோ டோட்டலாக நாங்கள் 8 மெம்பர்ஸ் போனோம். 8 மெம்பர்ஸ் கூட சேர்ந்து நான் ஒரு 9th மெம்பராக ஜாயின் பண்ணேன். ஸோ 4 பேர் வந்து ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அவங்க ஆக்சுவலாக காலேஜ் முடிச்சுட்டு என் கூட அங்கே போட் ட்ரிப்பு வந்திருந்தாங்க. ஸோ என் கூட ட்ராவல் பண்ணாங்க அவங்க. பேலன்ஸ் இருக்கிற 4 பேர் வந்து கர்நாடகாவிலேருந்து வந்திருந்தாங்க. ரியலி ரொம்ப ஸ்வீட்டான பீப்புள் எல்லாருமே. நான் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன் உங்களோட. நோ இஷ்யூஸ், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்களேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஜாலியாக அவங்களோட ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக அந்த ட்ரிப்பே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அந்த நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்ப்பீங்க. சும்மா இது ஒரு சின்ன சாம்பிள் தான். நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பறந்துடுச்சு. நான் டக்குன்னு நல்ல வேலை ஸ்பாட்டில் இருந்ததுனால டக்குன்னு என்னோடய கேமராவில், ஃபோன் கேமராவில் ஷூட் பண்ணது தான் இது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது பெரிய இடம். ஸோ டோட்டலாக இதை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னா ஒரு 2800 to 3000 கிலோமீட்டர்ஸ் இந்த சதுப்பு நில காடுகள். ஸோ இதுதான் ஓவராலாக பிச்சாவரத்தோட ஒரு சின்ன ரீகேப். உங்களுக்கு நான் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதாங்க, பிச்சாவரத்துக்கு முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இது ஒரு 40 மினிட்ஸ் ட்ரிப். இது 40 மினிட்ஸ் தான் ட்ராவல். நீங்கள் டிரைவர்கிட்ட எக்ஸ்ட்ராவோ ஒரு 600 700 கொடுத்தீங்கன்னா அவங்க உள்ள ஒரு சில இடத்தெல்லாம் கூட்டு போய் காட்டுவாங்க. மேபி ஒரு 10 to 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகலாம். ஸோ அதை தாண்டி பெருசாக நீங்கள் உள்ளே போக முடியாது, ஏன்னா கவர்மெண்ட்டே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கு. இதுதான் ஒரு பிச்சாவரத்தை பற்றியான ஒரு ரீகேப், ஒரு சின்ன ஒரு டீட்டெயில்ஸ். உங்களுக்கு பிச்சாவரம்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுத்துருப்பேன். உங்களுக்கு நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். இதோட நம்ம மெயின் பிச்சாவரத்தோட மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் டீட்டெயில்ஸ் இனிதே முடிவடைகிறது. கிளம்பியாச்சுங்க, அவ்வளோதான். சும்மா கார் பார்க்கிங்கு, இங்கே கார் பார்க்கிங், பெரிய கார் பார்க்கிங். வெயில், சரியான வெயில். வா, நச்சு நவுத்துது வெயில். இந்த பக்கம்தான் போகணும் நம்ம. சரியான வெயிலுங்க, பின்னி படம் எடுக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் போயின்னு இருக்கீங்க. அவ்வளோதான், இது உள்ள என்ட்ரன்ஸு. நீங்கள் உள்ளே போய் தான் நம்ம வந்து டிக்கெட்லாம் எடுக்கணும். அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். இருக்கட்டும். வெஜ்ஜுன்றதுனால இங்கே எனக்கு வெஜிடேரியன் ஃபுட்ஸே பார்க்குறேன் நான். அவ்வளோதான், அந்த சீரியஸ்லி வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வண்டியை கட்ட வேண்டியது வீட்டுக்கு. நான் நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் பாண்டிக்கு போய் ஆரவில் அது இதுன்னு செக் பண்ணலாம். பட் நைட் ஸ்டே பண்ணலைன்ற பட்சத்தில் நம்ம அதெல்லாம் போய் பார்க்க தேவையில்லை. நம்ம டுவர்ட்ஸ் நேராக
நம்ம இதுக்கு தான் போகிறோம். சும்மா பாண்டிக்குள்ளே வேணால் போய் பார்த்துட்டு சாப்பிட்டு போகலான்னு பார்க்குறேன். பார்ப்போம் எப்படின்னு, என்ன கதைன்னு தெரியுது நமக்கு. அதாச்சுங்க, பாண்டிக்கிட்ட வந்தாச்சு. இல்லை, பாண்டி உள்ளே வந்தாச்சு. இன்னும் 6 கிலோமீட்டர் சம்திங்க காட்டுச்சு பாண்டிக்கு. மணி இல்லை 4 இருக்குன்னு நினைக்கிறேன். மணி 4 அடிக்க 10 நிமிஷம். இப்படி தான் வந்தேன். பொறுமையாக வரல, கொஞ்சம் வேகமாக தான் வந்தேன். ஒரு 90 தான் வந்தேன். 90 ஸ்பீடாக கேட்பீங்க. நான் நார்மலாக போகிறது இல்லை. ஆக்சிடென்ட் ஆனது கொஞ்சம் பொறுமையாக தான் மெயின்டைன் பண்ணேன். எங்கேருந்தாலும் ஏதாவது ஒரு பைத்தியக்காரன் வந்து அவருக்கு நான் அவ்வளோ ரோட் தெரிஞ்சு எவ்வளோ வந்தேன்னா அப்படி அதனால் கொஞ்சம் பொறுமையாக போய்க்கலாங்கிறது தான் நம்மளோட இது. கடை சொன்னாங்களே, சர்க்குரு ஏன்னா அது எல்லா கலரும் போட்டிருக்கானுங்க. நம்ம சர்க்குரில் தாங்க சாப்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி ஸ்டாச்சு பக்கத்தில் இருக்கிற சர்க்குரு. சும்மா சொல்லக்கூடாது, நாட் பேட், நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சிம்பிளான வெஜ் ஃப்ரைட் ரைஸ். நேராக கிளம்ப வேண்டியது தான். ஐயோ, எங்கூட்டு வெயில் இல்லைங்க, உலக வெயில். பிச்சு பெனாரி எடுத்துருச்சு வெயில். சரியான வெயிலுங்க, ரொம்ப செம்ம நல்ல வெயில். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி வந்து விட்டோம். நான் எங்கே பார்த்தேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த பக்கம் வரான், இந்த பக்கம் இதுங்க வருதுங்க, பைத்தியக்காரன் நாய்ங்க. சாவுங்கடா எங்கேயா போய், ஏன் உசுரை எடுக்கிறதுங்க அதுங்க. குத்தாலத்தில் இருப்பா ஏன் உசுரை எடுக்கிறது. பாட்டி கரெக்டாக நடுவில் வந்து நின்று நம்மளையே பார்க்குது. ரைட், என்ன பண்ணுறது, வயசான பாட்டி. அதை நம்ம திட்ட முடியும். வயசு பசங்களுக்கே அறிவு இல்லை, வயசானவங்க என்ன பண்ணுவாங்க. எப்பாடே இவன் தாண்டா ஹெல்மெட் போட்டு ஓட்டுறான். நீ வாழ்கடா, நல்லா இருப்படா, நீ போட நீ எதுவும் பண்ண முடியாதா. எத்தனை சுனாமி இருந்தாலும் பரவாடா, நீ தப்பிக்க மாட்டடா, சாகுடா. ஓகே, பாய். உங்களை நான் ஈஸ்டருக்கு அப்புறமா வந்து பார்க்குறேன். டாடா, see you, bye. பைத்தியமாக தாங்க வரானுங்க. பாண்டிச்சேரி தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. முக்கால்வாசி பைத்தியமாக தான் வரானுங்க. ஓவர்டேக் பண்ணுறது தப்பு கிடையாது, பட் ஆனால் மற்றவங்களாம் வராங்களேன்ற ஒரு சுத்தமான ஒரு அறிவு கூட இல்லாமல் அவனுக்கு தான் ரோட்டில் போகிற மாதிரியும் நம்மளாம் எங்கேயோ பக்கத்து தெருவில் போகிற மாதிரியும் இல்லை பண்ணுறாங்க பைத்தியக்காரன் நாய். அவனுக்கு ஓட்ட அசால்ட்டாக இதுவா சிங்கிள் லைன்லேயே 2 இது போகுது, டிவைடர் போட்டு போகுது. தோராயமாக ஒரு ரோடு அதில் மாற்றி போயின்னு இருக்கானு பைத்தியம் மாதிரி வரானு. ஈஸியாக தான். இது ஒரு பெரிய மைண்டு மிஸ்டேக் பெரிய மைனஸ். இது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு டீயை வேணால் போடலான்னு எனக்கு ஜோட்டுது. போச்சா, அந்த தூக்கம் போச்சா. கடை பேர் பார்த்தீங்கன்னா டிடி காஃபி. நம்ம பேர்லேயே ஆரம்பிச்சிருக்காங்க, நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல். ரைட், விடுங்க, இருக்கட்டும். ஒரு காஃபி ஒன்று போட்டேங்க, 40 ரூபாங்க, நியாயம். நான் பேரை வச்சுருக்கானு ஒன்றும் சொல்லவும் முடியல.
படு கேவலமாக காரி துப்புற மாதிரி ஓட்டுறானுங்க. ரொம்ப கன்றாவே ஓட்டுறானுங்க. இது சொல்லவும் முடியல. மொத்த லூசின் உருவமாக ஓட்டுறானுங்க. அது பைத்திய மாதிரி ஓட்டுறாங்க. அதுலேயும் ஹை பீமை போட்டுட்டு வேற வரானுங்களா, வண்டியில் வரதே தெரிய மாட்டேங்குது. காருக்காரனோட தாண்டி இந்த பெரிய பெரிய வால்வோ பஸ்ஸெல்லாம் பைத்தியக்காரனுங்க அப்படி வண்டி ஓட்டிட்டு வராங்க. இந்த குறுக்க நாய், பூனை, குரங்கு, எருவ மாடெல்லாம் வருது. என்ன பண்ண முடியும்? கர்த்தாவே, தேவனே, இதாவே, ஐயா. 40 ரூபாய்க்கு அந்த காஃபி வட்டணும் கேட்டால் இல்லை தான். ஆனால் என்ன வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் நிம்மதியாக கொஞ்சம் உட்காந்து மிஷின் சேர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கும் சேர்த்து தான் துட்டு வாங்குறாங்க போல இருக்கு. ஒரு வழியாக வந்தாச்சுங்க. மாயாஜால் தாண்டி வந்தாச்சு. என்னால் முடியல, ரொம்ப தூக்கம் கண்ணை கட்டிடுச்சு, முதுகும் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் போய் ஒரு டீ ஒன்று போட்டுட்டு அப்புறம் ஏன்னா இதில் என்னோடய மைக்கில் பேட்ரி வேறு தீர்ந்து போச்சு. அதனால் அப்படியே அதையும் சார்ஜ் போட்டு இப்பயும் கொஞ்சம் சார்ஜ் ஆகிடுச்சு. அதனால தான் சரி எடுத்து ஓகே நம்ம பேசுவோன்னு எடுத்தாச்சு. ஓகே தான், என்ன ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. முதுகுலாம் செம்மையாக வலிக்குது. ரொம்ப நாள் கழித்து ட்ராவல் பண்ணனாலையா என்னன்னு தெரியல. நேற்றுமே எனக்கு பெருசாக நான் தூங்கலை. ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் தான் நான் தூங்கினேன். 11:30 இப்போ 11:30 வச்சுக்கோங்களேன். 11:30 தான் படுத்தேன். திருப்பியும் 4 மணிக்கு தான் ஏஞ்சிட்டேன். 3:45 எழுந்திரிச்சேன் கரெக்டாக. அப்புறம் திருப்பி சுற்றி படுத்து அதுக்கு தூக்கமே இல்லை. சரி வச்சு கிளம்புவோமேன்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். தேவையில்லாத கேஜெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு தேவையுள்ள 2 என்டி ஃபில்டரையும் மொபைலுக்கு வாங்கின ஃபில்டரையும் மறந்துட்டு வந்துட்டேன். ரொம்ப அற்புதமான வேலை. இந்த செஸ்ட் மவுண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஒருவேளை செஸ்ட் மவுண்ட் போட்டு நம்ம ரீல்ஸ் எடுத்தோம் அப்படின்னு. எதுக்குமே இந்த வெயில் நம்மளை வச்சு செஞ்சுடுச்சு. ஏதோ ஒரு பிளான் போட்டு கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தாங்கன்னா வெயிலில் எடுத்தால் எல்லாம் ஒரு மாதிரி வெளியே ஏச்சுன்னு தெரியுது. என்னத்தை நடுவில் நின்று என்னத்தை நான் எடுக்கிறதுன்றவங்கள ரொம்ப உடம்பு அப்படியே திக்கு ஏறிடுது. ஒரு வழியாக வந்தாச்சுங்க. அப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சு. எப்பா சாமி வந்த ஏரியாக்குள்ளே வந்தானே வேலையை கட்டாங்க. எசப்பா என்னாச்சு அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம சேனல்லேருந்து திரும்ப பழைய மாதிரி வீடியோஸ் வரும். நடுவில் கொஞ்சம் கேப் விட்டாச்சு. போட்ட வீடியோவும் தூக்கி விட்டானுங்க. அதை மீறி தான் நம்ம வீடியோ பண்ணணும் இதுக்கப்புறம். உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணி லைக் பண்ணுங்கள். புரியுற ரெகுலராக சொல்லுங்கள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இங்கே போகலாம் அங்கே போகலான்னு ஏதோ ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். நானே எங்கே என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு டயலாமிக் கொஷின் தானே யோசிச்சேன். மதில் மேல் பூனைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. பண்ணலாமா, போகலாமா, இங்கே போகலாமா, இல்லை அங்கே போகலாமா, பாரதியாரா பாரதிதாசனா சாரி அப்படியே கன்ஃபியூஷன் அந்த மாதிரி தான் இருக்கேன் நான். அதனால் ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. இங்கே போகலாம், நீங்கள் இங்கே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு
உங்களோட அன்பான கமெண்ட்டுகளை கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளோதான் டிடி ஸ்குவாட், இந்த ட்ரிப்பு இதோட இனிதே முடிந்து விட்டது. உங்களை மீண்டும் அடுத்த ட்ரிப்பில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தேவ் தயானந்த். கீப் சப்போர்ட்டிங் மீ. ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். போன வீடியோ பார்த்துருந்தா நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், இந்த வீடியோ எதை பற்றினு, ப்ராஜெக்ட் பி ஃபார் பிளாக். நம்ம ஹிமாலயனை பிளாக்கை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தாங்க இந்த வீடியோவே. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் பிளாக்கை ரெடி ஆகிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹீட்டர்லாம் வச்சு வண்டி டேங்க் இது. ஸோ இது மேலே பிபிஎஃப் இருக்குது, அதனால இது மேலே பிபிஎஃப் ஒட்டி அது மேலே ரேப் ஒட்டியிருக்கேன். ஸோ அதுதான் பெரிய ட்ராபேக்காக ஆகிடுச்சு. இது சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் போனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இப்போது அது சரியாக உட்காராகாமல், ஸோ சரியில்லாமல் டோட்டலாக அது வந்து ஒரு ஃபெயிலியராக போயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. ஃபைனலாக நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, ஸோ வண்டியை டோட்டலாகவே பிளாக் பெயிண்ட் பண்ணிடலாம். ஆர்சி புக்லேயே பேர் மாற்றி ஸோ டோட்டலாகவே ரீபெயிண்ட் பண்ணிடலாம் வண்டின்ற முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிளாக்கு. ஸோ நம்மளோட அடுத்த அப்டேட் அதுதான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் பிளாக் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட அந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டேன். திருப்பியும் நான் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் நான் திரும்ப மீட் பண்ணுறேன். Until then, this DD signing off. Bye. Take care.